இது திருமண நிகழ்வு சார். அதை கடந்து அரசியல் ரீதியான பேச்சுக்கள் நடந்திருக்குமான்றத அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. திருமண நிகழ்ச்சிக்கு மூவரும் பங்கேற்றிருக்கிறாங்க. வைகோ இங்கே ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்கிறதால, அதனால் இவருடைய இந்த இருவருடைய சந்திப்பு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படுது. சந்தித்து பேசினாலே பி டீம் சொல்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு துக்க நிகழ்வுக்காக வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கும் போது அப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்குன்னா பொட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஏன் ஏஐ படத்தில் பொட்டி வாங்குற மாதிரி ஒரு படத்தையே எடுத்து போட்டவனுக்கு தானே இவனுங்க. இப்போதைக்கு திமுக எனக்கு வரக்கூடிய தகவல் தான் நான் சொல்கிறேன். திமுக தரப்புலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புலையும் சீமான் அவர்களை ஆதரிக்கிற அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. கொள்கை சார்ந்த போது பார்த்தா அந்த பிடிவாதமாக நிற்கிறார். அன்னைக்கு சில வார்த்தைகள் வெடித்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் தாக்கி பேசுகிறார். தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது. சித்தாந்தம் சார்ந்து அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதனால் இங்கே நட்பு வேற, அரசியல் எதிர்ப்பு நிலை வேற. இதை புரிஞ்சிட்டாலே போதும். சார் வணக்கம். சார் வணக்கம். அரசியல் பேரவை நேயர்களுக்காக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். சார் முதல் கேள்வி, நேற்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு வைகோவாக இருக்கட்டும், மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மேடையிலே ஒரே இடத்துல ஒன்றா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திருமண நிகழ்ச்சி சார். திருமண நிகழ்ச்சிக்கு மூவரும் பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் நீங்கள் வைகோ அவர்கள் ஒரு தனி இருக்கையில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரே இருக்கையில் இருவரும் சீமான் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே இருக்கையில், அதாவது இரண்டு பேர் அமரக்கூடிய ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. வைகோ அவர்கள் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாரு. வைகோ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, வாயில்லாமல் கூட வாழ்ந்துடலாம், நான் வைகோ மாதிரி வாழக்கூடாதுன்னு வாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் வைகோ இங்கே ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்கிறதால, அதனால் இவருடைய இந்த இருவருடைய சந்திப்பு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படுது. வைகோ அவர்களை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, வைகோ அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டிவிகேக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளபடியே வைகோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஒருவேளை அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடாமல் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் இந்நேரம் வழியை போய் ஆதரவு கொடுத்து மந்திரி சபையில் இடம்பெற்று இருப்பார். இதுதான் உண்மை நிலை, எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் இங்கே சீமான் அவர்கள் இதுவரை தனித்து போட்டியிட்ட சீமான் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே அந்த இருவர் அமரக்கூடிய ஒரே இருக்கையில் அமர்ந்ததை ஒரு ஆச்சரியமாகவும், இது திமுக தரப்புலையும் நாம் தமிழர் கட்சி தரப்புலையும் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இதை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கதறக்கூடிய இடத்துல டிவிகே சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் நிலை. ஆமாம் சார். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்த சந்திப்புக்கு பின்பு எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா இவர் திமுகவுடைய பி டீம், இவர் திமுகவுடைய சி டீம் இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க பிஜேபி பி டீம்னு சொன்னவங்க தான் சார். சரிங்களா? அதான் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் இவங்க பி டீம் தான் சொல்ல போகிறாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ எப்படி டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் போய் ஆதரவு வழியை போய் ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் எங்ககிட்ட ஆதரவு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. விசிகா போன்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் அவங்களாம் இப்போ டிவிகேவோட பி டீமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் டிவிகே தரப்பில் சந்தித்து பேசினாலே பி டீம் சொல்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு துக்க நிகழ்வுக்காக வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கும் போது அப்போ இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்குன்னா பொட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஏன் ஏஐ படத்தில் பொட்டி வாங்குற மாதிரி ஒரு படத்தையே எடுத்து போட்டவனுக்கு தானே இவனுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடியதான். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு என்ன சொன்ன ஒரு சித்தாந்த ரீதியில் நேருக்கு நேர் பார்த்திங்கன்னா ஒரு முரண் உள்ள ஒரு கட்சி ஒரு அரசியலுக்காக ஒரு வேளை எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக இந்த சந்திப்பு ஒரு வேளை ஆரம்ப புள்ளியாக இருக்குமான்னு நான் சந்தேகப்படுறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள் கடந்து இரண்டு திராவிட கட்சிகள் கொடுத்து மீதி இருக்க அத்தனை கட்சிகளுமே திராவிட கட்சிகளோட முரண்பட்ட கட்சிகள் தான். அது விசிகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் காலப்போக்கில் என்ன சொன்னாங்கன்னா திராவிட கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைனில், அதாவது மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு கோட்டில் பார்த்திங்கன்னா எந்த கட்சி வேணாலும் இணையலாம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த முரண் இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் வந்து பிஜேபியும் திமுகவுமே வந்து கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. சித்தாந்த முரண் நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை முரண் இருக்குது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்களே, குறைஞ்சபட்சம் வந்து கேட்டிங்கன்னா வந்து தேவை என்னென்னா மக்களுக்கு நன்மை. அந்த மக்களுக்கு நன்மை என்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் யாரோட வந்து கூட்டணி வந்து சேரலாம். இது தேர்தலுக்கான கூட்டணி. ஒருவேளை வந்து இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குமா? ஏற்கனவே வந்து சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வந்து காலியாக இருக்கிற அந்த தொகுதியில் வந்து சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பரவலாக எல்லா கட்சியுமே வந்து ஆதரவுன்ற நிலை தான் இருக்குது. சீமான் அவர்கள் தான் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நீங்கள் இதை வந்து வெறும் திருமண நிகழ்வு அப்படின்னும் பார்க்கலாம். ஆனால் பல திருமண நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கூட்டணிக்கு அச்சாரமாகவும் கடந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் இருக்குது. அதனால் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலாக பார்க்குறேன். சீமான் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி பேசுகிற அந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இது வந்து அரசியல் கூட்டணிக்கு வந்து ஒரு அச்சாரமாக இருக்கும்போது ஆரம்ப புள்ளியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி அமைஞ்சால் நான் தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் நான் பகிர்ந்துப்பேன். காரணம் என்னென்னு கேட்டால் சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் நுழையணும். அதுவும் இந்த 5 ஆண்டு காலத்திலே நுழைஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து சட்டமன்றம் அப்படி தான் இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, இப்படி பாலை திருப்பி விடுற வேலை நடக்குது. சீமான் போய் ஒரு குரல் எழுப்பினார்னா அங்கே எந்த பாலையும் சீமான்கிட்ட திருப்பி விட முடியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஆரம்ப புள்ளி, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறேன். ரைட் சார். இப்போ சீமான் அவர்கள் இந்த சந்திப்புக்கு பின்பு இவர் பொது வேட்பாளராக நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு சார். சீமான் அவர்கள் தான் இன்னும் முடிவெடுக்கல. அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், வந்து திமுக தரப்புலையும் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து சீமான் அவர்களை வந்து பொது வேட்பாளராக நிறுத்தணுன்றதில் வந்து திமுக ரொம்ப முனைப்போடு இருக்குது. மற்ற கட்சிகளும் ஆதரிக்கும். என்னை கேட்டால் வந்து அதிமுக கூட ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு சீமானவருடைய அந்த உழைப்புக்கும் ஒரு 16 ஆண்டு கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடி தளராமல் இருக்கக்கூடிய, அதாவது தனித்து போட்டின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது இதுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பிடிவாதத்தை தளர்த்துறது, அதை உடைக்கிறது நோக்கம் கிடையாது. இப்படி ஒரு தனித்து போட்டிட்டு இவ்வளோ நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து ஒரு 8% வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிக்கு அதனுடைய தலைமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதா நம்ம எடுத்துக்கணும். அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படின்றது. இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கும் கூட ஒரு தகுதி வேணும். சீமான் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 4 தேர்தல்கள், இதுக்கிடையில் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த தேர்தல் எல்லாமே வந்து தனித்து போட்டிட்டு போது அந்த கொள்கை பிடிப்புக்காக ஒரு அங்கீகாரம் தர விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பொது வேட்பாளர் நிறுத்தலாம். அதே சமயத்தில் சீமான் அவருடைய அந்த சட்டமன்ற சேவையும் இப்போ தேவையாக இருக்குது. அதனால் வந்து இதை நான் வரவேற்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் வந்து மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே தெரிஞ்சு 2 வாரத்தில் வந்து எப்படியும் பை எலெக்ஷன் தேதி அறிவிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எப்படியும் இந்த 2 வாரத்தில் தெரிஞ்சிடும். ஆமாம் சார். இப்போ உள்ளாட்சி தேர்தலோடு சேர்ந்து இந்த பை எலெக்ஷன் நடக்குமா? அப்போ ஒரு வேலை அப்படி ஒன்று அதனால தான் ஒரு வேளை தள்ளி போயிட்டுருக்கான்னு ஒரு கேள்வி இருக்க தான் சார் செய்யுது. ஆனாலும் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அது சேர்த்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது தள்ளி போகிறது நீ வந்து போக தான் தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வார இறுதிக்குள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாரத்தில் வந்து இறுதிக்குள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். அறிவிப்பு வரலாம் இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தேதியும் கூட பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ சீமான் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து எந்த தொகுதியில் போட்டிடுவார்னு நினைக்கிறீங்க? சீமான் என்ன பொறுத்த தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதி 234 தொகுதியில் எந்த தொகுதியிலும் சீமான் வந்து போட்டிடலாம் சார். ஏன்னா வந்து சாதி அடையாளம் கிடையாது. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடையாளம், சாதி பயம், ஐயோ இந்த சாதிக்கார ஓட்டு போனாலும் சாதி அப்படி கிடையாது. தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வந்து சீமான் வந்து யாழ்ப்பாணத்தில் போட்டிடணும். யாழ்ப்பாணத்தில் போட்டிருந்தால் சீமான் வந்து ஜெயிச்சுடுவார். இதான் உண்மை. யாழ்ப்பாணம் எம்பி தேர்தலில் போட்டிட்டாருன்னா சீமான் வந்து வெற்றி பெறுவார். ஆனால்
இங்கே தமிழ்நாட்டில் அவர் 234 தொகுதியில் எந்த தொகுதியிலும் போட்டிடலாம். ஆனால் இப்போ வந்து காலியாக இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் தரப்பில் இல்லை, ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது அம்பாசமுத்திரம். சார் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. பொது வேட்பாளராக சீமானவர்களை நிறுத்திட்டா ஒருவேளை இப்போ இந்த இருக்கிற கட்சிகளுடைய அந்த ஆதிக்கமும் அந்த ஓட்டு சதவீதமும் வந்து அந்த கட்சியினரிடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இங்கே வந்து இப்போதைக்கு வந்து திமுக, எனக்கு வரக்கூடிய தகவல் தான் நான் சொல்கிறேன், திமுக தரப்புலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புலையும் வந்து சீமானவர்களை வந்து ஆதரிக்கிற அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. முதல் ஒன்று. இதை கடந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 26 கட்சிகள் இருந்து சொன்னாங்க, சின்ன சின்ன கட்சிகள், உதிரி கட்சிகள், பெரிய கட்சிகள். இப்போ வந்து விலகி போயிருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்சிகள் வச்சுங்க. அது விசிகா, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட்டுகள், அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் லீக், வைகவும் சேர்த்துங்க, மதிமுகவும் சேர்த்துங்க, ஒரு 5 கட்சிகள் வந்து விலகி. மீதி வந்து இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கட்சிகள் கிட்ட வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதிமுக தரப்பில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆதரிப்பாங்கன்ற நிலை இருக்குது. இதை கடந்து அறிவித்த பிறகு தான் தெரியும் யாரெல்லாம் ஆதரிப்பாங்கன்னு சொல்லி. ஒரு பொது வேட்பாளர் தான் கிட்டத்தட்ட வந்து பரவலாக வந்து 2 அணியிலும், அது இப்போ இருக்கிற அணிகள் உங்களுக்கு தெரியும், 3 அணி இருக்குதுன்னா நாம் தமிழர் தவிர்த்துட்டு டிவிகே தரப்பில் எப்படியும் ஆதரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போ மீதி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்புலையும் வந்து திமுக தரப்புலையும் இருக்கிற கட்சிகள் வந்து ஆதரிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொது வேட்பாளர் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமாம் சார், பொது வேட்பாளர் ஆகிட்டு ஒரு வேளை வந்து சீமானவர்களை நிற்கிற தொகுதியை ஜெயிச்சுட்டா அது டிவிகே அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவு தானே அது? கண்டிப்பாக சார், ஜெயிச்சுட்டா இல்லை, ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஏன்னா திமுக மட்டுமே ஆதரிச்சாலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அதிமுகலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொகுதியிலும் சராசரியாக வந்து இந்த தேர்தல்னா வந்து சரிஞ்சிருக்கலாம், ஆனால் சராசரியாக ஒரு தொகுதியிலும் ஒரு 25,000 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிக்ஸ்டாக இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ திமுக ஆதரிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தினம் மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீமானுடைய வந்து சேவை வந்து சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக வந்து தேவைன்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து ஆதரிப்பாங்கன்றது என் நம்பிக்கை. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார். இதில் வந்து நான் ஏதோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க பேசுகிறாங்கல்ல, நான் அந்த மாதிரி நான் பேசவே இல்லை. உள்ளபடியே வந்து ஒரு உள்ளார்வத்தோடு நான் சொல்கிறேன், சீமான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சட்டமன்றத்தில் அவருடைய கால் பதியணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ தான் இங்கே சரியாக இருக்கும். என்ன சொல்லலாம், சீமானோட சேர்ந்து ஒரு 5 பேர் உள்ள நுழைஞ்சால் கூட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு. ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது 31 நடக்கலாம். ஆனால் முதல் முறை சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று போனாக்கா அது யாருக்கு பின்னடைவாக இருக்கிறதோ கண்டிப்பாக டிவிக்கு பின்னடைவு. ஏன்னா இப்போ அங்கே நடக்கக்கூடிய பல கேலிக்கூத்துகள், அந்த மரபுகள், அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற அந்த சட்டமன்றத்துடைய அந்த மரபுகள் மாண்புகள் காக்கப்படணும்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து சீமான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போது அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே பல விமர்சனங்கள் வந்து சீமானவர்கள் திமுக மீது வைத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும், வைகோ மீதும் வைத்திருக்கார். அதேமாதிரி அந்த கட்சிகளும் சீமான் மீது பல விமர்சனங்களை வைத்திருக்காங்க. இப்போ நேரில் சந்திச்சு இந்த மீட்டிங்க்கு பிறகு இவங்களும் ஏதாச்சும் சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்குமா? இல்லை, எனக்கு என்னன்னா இது வந்து திருமண நிகழ்வு சார், அதை கடந்து அரசியல் ரீதியான வந்து பேச்சுக்கள் நடந்திருக்குமான்றத அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நகர்வு வந்து நான் சொல்லக்கூடியது வைகோவை தவிர்த்துட்டு இங்கே திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நகர்வாக நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் நகர்வாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா ஒரு நீண்ட அரசியல் பயணம் சீமான் அவர்களுடைய பயணம், கிட்டத்தட்ட 16 ஆண்டு கால பயணம். அந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் கேட்டால் நீங்கள் வார்டு எலெக்ஷன் ஜெயிச்சிங்களா, கவுன்சிலர் ஜெயிச்சிங்களா, அதை ஜெயிச்சிங்களான்றான். 8% ஓட்டு வாங்கினாலும் அதான் சொல்ல போகிறோம், 12% ஓட்டு வாங்கினாலும் அதான் சொல்ல போகிறோம், 16% வாங்கினாலும் அதான் சொல்ல போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சீமான் அவர்கள் வந்து நுழைவதற்கு ஒரு ஒருமித்த கருத்தோடு வந்து கட்சிகள் ஆதரிக்கும் போது அதை அவைல் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணிக்கு போகாமல், கூட்டணியே இல்லாமல், சார் இங்கே வித்தியாசமான சில கூட்டணிலாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குறீங்க, ஆதரவு, ஆட்சியில் பங்கேற்பு, ஆனால் கூட்டணி இல்லை. இது எப்படி ஒரு வினோதமாக இருக்குது?
அண்ணன் திருமாவளவன் சொல்கிறது ஆதரவு, ஆட்சியில் பங்கேற்பு, ஆனால் கூட்டணி இல்லை. அப்படிலாம் வித்தியாசமாக சொல்லும்போது இங்கே கூட்டணி இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு ஏகமனதாக ஒரு பொது வேட்பாளரை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை அவைல் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. கூட்டணி கிடையாது. கூட்டணின்றதே எதிர்காலத்தில் அது சீமான் அவர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம அதை நம்ம அந்த கருத்து சொல்லவே முடியாது. அதே சமயத்தில் பொய்யான நம்பிக்கைகளை நம்ம விதைக்க முடியாது. ஒரு சிலர் நான் சீமான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த தேர்தலில் 30% வாங்கினீங்க, 40% வாங்கி பொய்யான நம்பிக்கை விதைக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் சீமான் அவர்கள் நுழையணும். அப்போ அந்த நுழையிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சேனலில் ஒரு முறையாக தான், பேக் டோர் இல்லை. எனக்கு கேட்டால் கூட்டணிக்கு போகிறது தான் பேக் டோரு. அப்போ கூட்டணி ஒரு வகையாக பேக் டோர்னு சொல்ல முடியும், நான் புறவாசல் சொல்கிறது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது நேர்வாசலில் அரசியல் கட்சிகள் ஒரு பொது வேட்பாளர் சீமான் அவர்களை அறிவிக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிறது, அவைல் பண்ணிக்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்சி முடிவு எடுக்கணும், சீமான் அவர்கள் முடிவு எடுக்கணும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய அந்த ஆசை விருப்பத்தை மட்டும் சொல்லுவோம். நீங்கள் கூட்டணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும் போது சீமான் அவர்கள் அதை ஏற்றுக்கணும், மக்களுக்காக ஏற்றுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். சார், இப்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. சீமான் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒரு டைமில். ஏன்னா அவர் அரசியல் வரான்னு சொல்கிற காலகட்டத்தில் அந்த விமர்சனத்தை தொடர்ந்து இவரது கட்சிக்காரர் திருமணம்னு நினைக்கிறேன். அவரது திருமணத்திலேயே ரஜினி புகைப்படத்தோடு சேர்ந்து அந்த மணப்பெண்கள் மன கோலத்தில் இருந்த அந்த மாப்பிள்ளை பெண்ணோட ஃபோட்டோவை போட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை இவர் தான் ஓப்பன் பண்ணியே வச்சார். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுவே எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ விமர்சனம் பண்ண திமுகவில் ஒரே மேடையில் உட்காந்து பேசுகிறாங்க. அவ்வளோ விமர்சனம் பண்ண ரஜினிகாந்த் திரும்பி ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. நான் வேணான்ட்டு போல, ஏன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணார். திமுகவோட ரஜினி தான் கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவர் வேணான்னு சொல்லிட்டு கூட போல. ஸோ இது ஒரு நட்பு ரீதியாக, ஒரு திருமண ரீதியாக ஒரு இதுன்னு எடுத்துக்க முடியுமா? அவ்வளோ விமர்சனம் பண்ண சீமான் அப்போவே அப்படி இருந்தாருன்னா இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சார், நான் சொல்கிறேன் சார், சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஜினிகாந்த் அவராக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ஏன் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவராக இருக்கட்டும், யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவர் போகிற போக்கில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் சீமான் அவர்களை அணுகவே முடியாது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த விமர்சனங்கள்லாம் வச்சாங்கன்னா இது எல்லாமே கொள்கை சார்ந்த விமர்சனங்கள். தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனால் கொள்கை சார்ந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் சார்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை கடந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களே கடந்த ஒரு முறை சொல்லியிருக்கிறார், சீமான் அவருடைய பேச்சை கேட்டு அறிவாற்றலை கேட்டு நான் பிரமிச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா வீட்டிலே போய் சந்திச்சிருக்கிறாரு. ஏன் இதே கமல் அவர்கள் சீமான் அவர்களை சந்திக்கிறேன்னு சொன்னபோது நீங்கள் வர வேணாம், நான் வரேன், அண்ணனை தேடி தம்பி தான் வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அரசியலை கடந்து நட்பு எல்லாருமே நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல தான் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு கொள்கை சார்ந்துடும் போது பார்த்தா அந்த பிடிவாதமாக நிற்கிறாரு. அன்னைக்கு சில வார்த்தைகள் வெடித்தால் கூட தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் தாக்கி பேசுகிறார். தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது. சித்தாந்தம் சார்ந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதனால் இங்கே நட்பு வேற, அரசியல் எதிர்ப்பு நிலை வேற. இதை புரிஞ்சிட்டாலே போதும். தனிப்பட்ட நட்பு வேற, அரசியல் எதிர்ப்பு நிலை என்பது வேறு. சார், அப்போ சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக வருவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கா இந்த சந்திப்புக்கு பின்பு? நிச்சயமாக சொல்கிறேன் சார். இந்த சந்திப்புன்றது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அது என்ன வார்த்தை வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டின் எதிர்கால நலன் கருதி சில வியூகங்கள் மாறும். அரசியல் தட்பவெட்ப நிலை என்பது மாறும். அப்படி மாறக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நீண்ட கால ஒரு கனவு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சீமான் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு உலகம் முழுவதும் இருக்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாள் எந்த நாள் சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் நடக்கும் இந்த சந்திப்பின் மூலமாக நான் என்னுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்குது. கூடிய சீக்கிரமே நடக்கும் அது அப்படின்னு. சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.